ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.13. கொஷின் பாருங்கள். பாசன வாய்க்கால் மீது அமைந்த சாலையில் 20 மீட்டர் அகலமுடைய 2 அரைவட்ட வளைவு நீர் வழிகள் அமைக்கப்பட்டன. அவற்றின் துணை தூண்களின் அகலம் 2 மீட்டர். இப்போ படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இந்த ஃபார்மெட்டை பயன்படுத்தி அதனுடைய வளைவு மாதிரிக்கான சமன்பாடு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது இது ஒரு பாலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். கிராஃபில் பண்ணும்போது ஒய்னு எடுத்துப்போமா, இந்த பாயிண்ட் 0 அப்படின்னு வரும். இப்போது இந்த தண்ணி வரத்துக்கான இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான இடைவெளி பார்த்திங்கன்னா இது 20 மீட்டர், இது 20 மீட்டர். இது ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த கேப் 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சென்டர் பாயிண்ட்டை இது O1, இது O2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது இது சென்டர் பாயிண்ட்டுன்னும் போது இதிலேருந்து இதுக்குள்ளே 10 மீட்டராக இருக்குமா, இதிலேருந்து இதுக்குள்ளே 10 மீட்டராக இருக்குமா. அதே போல் தான் இதிலேருந்து இதுக்குள்ளே இதுவும் 10 மீட்டர், இதுவும் 10 மீட்டர் அப்படின்னு வரும். அப்போ இந்த O1 அப்படின்னும் போது இதுக்கான புள்ளி பார்த்திங்கன்னா, அப்போது இதை நம்ம ஃபார்முலா அப்படி எடுக்கும்போது நமக்கு ஆரம் வேணுமா, ப்ளஸ் மையம் ஹச்சும் கேவும் நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ ஆரன்னும் போது இதுக்கு இடைப்பட்ட தூரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆரம். அப்போ ஆர் 10. அதே போல் மையம் நமக்கு ஹச்சும் கேவும் வேணுமா. அப்போ ஹச் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 10, இங்கே 2 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போது 12 கம்மா இங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்கல, ஸோ 0. சரிங்களா? 12, 0. அதே போல் O2க்கு பாருங்கள், இந்த இடத்துல மையம் வேணுமா, ஹச்சு கே அப்படின்னும் போது இங்கே தான் 12, 0. சரிங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது x1 எடுப்போம், இது x2 அப்படின்னும் போது இங்கே 10 இருக்கா, ப்ளஸ் 10. இது ஃபுல்லாக எடுக்கும்போது பாருங்கள் 10 இருக்கா, இங்கே 3 10 இருக்குது, அப்போ 30. இங்கே 2 மீட்டர் இருக்குது, இங்கே 2 மீட்டர் இருக்குது, 2 4 ஆச்சு, அப்போ 34 கம்மா இங்கே 0. சரிங்களா? அப்போ இந்த வச்சு நம்ம அப்ளை பண்ணலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் வளைவு கண்டுபிடிச்சிடலாம். முதல் வளைவுக்கான வழி பார்த்திங்கன்னா அதோடைய மையம் ஹச் கேன்னு எடுப்போமா. அதை பார்த்திங்கன்னா O1 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது இதை நம்ம என்ன எடுத்துருக்கோம், இந்த இடத்துல 12, 0ன்னு எடுத்திருக்கோம். அதே போல் ஆரம் 10ன்னு எடுத்திருக்கோமா, அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணால் 12, 0வா, ஆரம் 10ன்னு எடுத்திருக்கோமா. இப்போது இதுக்கான பொது சமன்பாடு நமக்கு தெரியும். இப்போது இதுக்கான வட்டத்துக்கு சமன்பாடு பாருங்கள், x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் r². அப்போது இந்த ஃபார்முலாவில் இந்த புள்ளியும் ஆரத்தையும் அப்ளை பண்ணலாமா. அப்போது எக்ஸ் மைனஸ் ஹச்ன்றத என்ன இருக்குது, 12 இருக்கா, 12 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கேன்றத என்ன இருக்குது, 0 இருக்குது. இப்போ 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆறுன்றத என்ன இருக்குது, 10 இருக்கா, 10 ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த ஃபார்மேட் பாருங்கள், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ என்னாகும், a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab வருமா. இப்போ அதுபடி இது மாற்றும் போது என்னாகும், x² ப்ளஸ் 12² மைனஸ் 2 இன்ட்டு ஏன்றதால் என்ன இருக்குது, எக்ஸா இன்ட்டு 12 ப்ளஸ் இதே இப்போ இதையும் மாற்றிக்கலாமா, y² ஏன்றதால் ஒய் இருக்கா, y² ப்ளஸ் b²ன்றதால 0² இருக்குது. 0 அங்கே போடலாம் ஒன்று தான், போடலாம் ஒன்று தான். அடுத்து பாருங்கள், மைனஸ் இல்லை ப்ளஸ் 0² ஒரு ஸ்டெப் நீங்கள் போட்டும் போடலாம். மைனஸ் 2 இன்ட்டு ஏன்றதாவில் ஒய், பின்றதாவில் 0 இருக்கா, ஈக்குவல் 10² அப்படின்னா 10 இன்ட்டு 10 100 ஆயிரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், x² ப்ளஸ் 12² பண்ணால் 12 இன்ட்டு 12 பெருக்கும்போது 144 வருமா, 144 மைனஸ் 2 இன்ட்டு 12 24, இங்கே வர்ற எக்ஸா ப்ளஸ் y², 0² தேவையில்லை. இப்போது 2 இன்ட்டு ஒய் 2 ஒயோட 0 பெருக்கும்போது இந்த டைம் 0 ஆயிரும். 0வால் எதை பெருக்குனாலையுமே வகுத்தாலையுமே 0 தான் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் ப்ளஸ் 100 இருக்கா, அந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 100 ஆகுமா. இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் 0 ஆயிரும். சரிங்களா? இப்போ இதை ஆர்டராக எடுத்து எழுதும் போது என்னாகும், ஃபஸ்ட்டு x² ப்ளஸ் y²
அடுத்து -24x, y கிடையாது, y இந்த டைம் 0 ஆகிடுச்சு. இப்போது -100 + 144. அப்போது 144 100 போச்சுன்னா வேறு 44 மட்டும் வரும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால +44 = 0. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒயினோட வேல்யூ வரல, ஏன்னா 0 ஆகிடுச்சு. அப்போ y > 0, ஏன்னா ஒயினோட வேல்யூ 0 விடவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இது வந்து முதல் வழிக்கான சமன்பாடு. இதே போல் ரெண்டாவது கண்டுபிடிக்கலாமா? இப்போது ரெண்டாவது வளைவுக்கான வழி பாருங்கள். மையம் இது ஓட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. இது h, k நம்ம எடுப்போம். மையம் வந்து ஆரம் Rன்னு எடுப்போம். அப்போது நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 34,0வா? இது மையம். ஆரம் பார்த்திங்கன்னா சேம் 10 தான். சரிங்களா? இதை அப்ளை பண்ணலாமா? இப்போது சேம், இப்போ இது முன்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலா தான். x - h² + y - k² = r². சரிங்களா? அப்போது x - hன்ற தவிர என்ன இருக்குது? 34. 34² + y - kன்ற என்ன இருக்குது? 0 இருக்குது. இப்போ 0² = ஆரம் பார்த்திங்கன்னா 10. 10². அப்போ இதுவும் பாருங்கள் a - b ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால a - b² = a² + b² - 2ab எடுத்து எழுதலாமா? அப்போ இதை பிரித்து எழுதுனா என்ன வரும்? அப்போது ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னா நமக்கு x² வருமா? பீன்ற தவிரக்கு 34 இருக்கா? அப்போது +34² வருமா? -2 × x × 34 வருமா? பாருங்க ப்ளஸ். இப்போது y - 0² இருக்கா? அப்போ a² y இருக்கிறதுனால y² + 0² -2 × y × 0 வருமா? ஈக்குவல் 10² பண்ணால் நமக்கு 100ன்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ x². இப்போ 34 வந்து ஸ்கொயர் பண்ணாங்கன்னா 34 × 34 + 1156ன்னு வருமா? மைனஸ், இப்போ 2 இருக்குது, 34 இருக்குது. அப்போ பெருக்கும் போது 68ன்னு வரும். இந்த எக்ஸ் அப்படி கூட வருமா? +y². இப்போ 0 நம்ம தேவையில்லை. இப்போ 2 × y 2y + 0 நம்ம பெருக்கும் போது 0 இது பெருக்கினாலுமே 0 வருமா? அப்போ இந்த 2 டைமே 0. இந்த பக்கம் +100 ஆகாது, இது கொஞ்சம்னா -100 ஆகுமா? = 0. இப்போ இது ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாமா? x² + y² -68x. இப்போ 1156லேருந்து 100 கழிச்சுங்க நமக்கு வெறும் 1056ன்னு வருமா? ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1056 = 0. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்ன்றது 0வோட பெருசு. ஓகேங்களா?